Hello friends, welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தாங்க பார்க்க போறோம். இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அதுல ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணீங்களா தான் நம்மளோட சேனல்ல போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். இன்னைக்கு வந்து சில க்ளீனிங் டிப்ஸ் எல்லாமும் பார்க்க போறோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். வாங்க நம்மளோட சேனலில் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் இருக்குன்றதையும் டிப்ஸ் எல்லாமும் பார்த்துடலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த கிளிப்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்குலாம் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். நம்மள வந்து போடுவோம் இல்லைங்களா, ஹேர்பின் பதிலாக இந்த கிளிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நிறைய டைமில் கலர்லாம் போயிடும். அது மட்டும் இல்லாத துருப்பிடிக்கவும் இருக்கும். இதை வந்து கலர் போயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா, நம்மளால இது வந்து போட முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் கலர் போயிருக்கு இல்லை துருப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கிளிப்ஸ் ஃபுல்லாகவே நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து குண்டாக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த முடியெல்லாம் ஒரு சில சமயம் மாட்டோம், அதுவும் தவிர்த்துக்கலாம். இனிமேட்டு இது கலர் போயிடுச்சுன்ட்டு நீங்கள் தூக்கி எறிய தேவையில்லை. இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிங்கன்னா புதுசு போல் ஆகிடுங்க. நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு மேட்சிங்காகவும் போடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி கிளிப்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபோன் சார்ஜர் வந்து நம்ம டக்குன்ட்டு வேலை செய்யும் போதெல்லாம் எடுத்து போடுவோம். அது ஃப்ரண்ட் பேக் எதுன்னே தெரியாத ரொம்ப சிரமமாக ஆகும். அந்த சமயத்தில் இந்த சார்ஜரோட பின் கூட வளைஞ்சிடும். உள்ளே போகும்போது ஃபோனு டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி டக்குன்னு குழந்தைங்க கூட ஏதாவது சார்ஜ் போட்டாங்கனாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேக் தெரியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெயில் பாலிஷை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒரு சில சார்ஜரில் வந்து சார்ஜ் பட்டன் மாதிரியே அதில் வந்து சிம்பிள் இருக்குது. இல்லாததுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அடுத்த குறிப்புக்குள்ளே போயிடலாம். இந்த குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீடு ரொம்ப அழுக்காக இருக்கா, உங்கள் டைல்ஸ் எல்லாம் நல்லா பளபளன்னு ஆகணும்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைசால் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நார்மலாக நீங்கள் வந்து வீடெல்லாம் துடைக்கும் போது லைசால் போட்டு துடைப்பீங்க, அது ஓகே தான். பட் வந்து ரொம்ப கரையாக இருக்குது, நான் இன்றைக்கி ஒட்டனை அடிச்சிருக்கேன், கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிசுறு இருக்குது, அப்புறம் டைல்ஸில் கார்னரில் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இந்த லிக்விடை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி துடைச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கம்ஃபர்ட் எடுத்திருக்கேன். வாசனைக்காக வீடே நல்லா மணக்குங்க. நல்லா நீங்கள் தொடச்சிட்ட பிறகு நல்லா வந்து உங்களுக்கு மணமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாத்ரூம் லிக்விட் எடுத்துக்கோங்க. பாத்ரூம் கிளீனர் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு. எந்த லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து வேணும்னா நீங்கள் கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுவும் நல்லா வந்து கிருமியெல்லாம் நல்லாவே போக்கும். நான் இன்றைக்கி வந்து இந்த 3 லிக்விட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது மூணுமே எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்னரில் ரொம்ப அழுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம துடைக்கும் போது வாசனைக்காகவும் ஒரு லிக்விட் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, நல்லாவே பளிச்சுன்னு ஆகிடும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம துடைக்கிற தண்ணிக்கு எடுத்துருப்போம் இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணி நம்ம துடைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் அப்படியே எடுத்து எப்படி துடைக்கிறீங்களோ அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு துடைக்க ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ அந்த லிக்விடை இந்த தண்ணியில் ஆட் பண்ணி நம்ம துடைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாப் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா க்ளீன் ஆகுது, காலாகுது தாங்க, செமையாக இருக்குது. இப்போ லிக்விட் எல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சலாம். கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் கீழே இருக்கிறதே இல்லைங்க. இந்த மேஜிக்கல் மாப் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நம்ம துடைக்கும் போதே டக்குன்னு காஞ்சிடுது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ட்ரை ஆகிடுது. டக்குன்னிட்டு நம்ம குயிக்காக இதிலே ட்ரை பண்ணி துடைக்கிற மாதிரி இருக்குது. இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா, டாய்லெட் வாஷ் பண்ணுற லிக்விட் 1 ஸ்பூன், அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் 1 ஸ்பூன், அதுக்கப்புறமேட்டா பார்த்திங்கன்னா லைசால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சுற்றுது பாருங்கள். எல்லா கார்னர்லாம் கூட நல்லாவே துடைக்க முடியுதுங்க. இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா துடைக்குது. அடியிலலாம் நல்லா நீளமாக இருக்கிறதுனால அடி வரைக்கும் போய் நல்லா துடைக்க முடியுதுங்க. பெட்டோ அப்புறம் டிவி ஸ்டாண்ட் இது எல்லாமே நல்லாவே போய் துடைக்க முடியுது. செமையாக வந்து நீளமாக இருக்கிறதுனால சட்டுன்னு வேலையும் ஆகிடுது. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நல்லா இங்கெல்லாம் ஊற்றின கரை இருக்குது பாருங்கள். நான் தொடச்சி காமிக்கிறேன். ஒரே மாப்லேயே நல்லா க்ளீன் ஆகிடுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டீ சிந்தின கரெல்லாம் இருக்குது, இதுவும் நல்லா க்ளீன் ஆகிடுது. இன்னொரு ரூமில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் நிறைய சிந்தி வச்சுருந்தாங்க. நிறைய அந்த சாப்பாட்டு பொருள்லாம் நல்லாவே சிந்தி வச்சுருந்தாங்க. அதெல்லாமும் நல்லாவே தொடச்சிட்டுட்டேங்க. இந்த லிக்விட் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி கலந்து அழுக்காக இருக்குது ரொம்பன்ட்டு நினச்சிங்கன்னா வீட்டை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அசத்துங்க. இப்போ வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா பூண்டு 2 வகையான பூண்டு எடுத்து வச்சுருக்குங்க. இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்குங்க. இது வந்து மலை பூண்டு அப்படின்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. இது ஒரு பல்லு பூண்டே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. அதே மாதிரி சட்டுன்னு வேலையாயிடுது. இதை உரித்து நம்ம எடுக்கும்போது இது வந்து நான் ஒரே கையில் பண்ணுறதுனால கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து நல்லா பாருங்கள் எடுக்கும் போதே தோலும் உறிஞ்சு வந்துடுது. இதை க்ளீன் பண்ணுறதுல ஒரு செம்ம ஈஸியாக இருக்குங்க. காலையில் ஏதாவது வேலையாகணுன்னா கூட டக்குன்னிட்டு இந்த பூண்டெல்லாம் வந்து நம்ம உரிச்சு எடுத்து அப்பயே வேலை செய்யலாம். குட்டி குட்டியாக இருந்தால் தான் சிரமமாக இருந்தது. பட் அதை விட என்னென்னா இந்த டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்தது. இது வந்து மலை பூண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூண்டு பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. சட்னி எல்லாம் பண்ணால் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக இது கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஊட்டி பூண்டு அப்படின்ட்டு என்னோடய வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்திருந்தார். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சிறுசாக இருக்குது அந்த பல்லெல்லாம். பட் இதுவும் வந்து நல்லா தோலெல்லாம் சட்டுன்னு எடுக்க முடியுது. வேஸ்ட் எதுவுமே ஆகலைங்க. இந்த பூண்டோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் இதை விடவே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இது வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. இதுவும் ரசத்துக்கெல்லாம் நல்லாவே இருக்குங்க. இது கிடைச்சாலும் ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 பூண்டுமே உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு இந்த டிப்ஸையும் சொல்கிறேன். நல்ல ரசத்துக்கெல்லாம் மணமாக இருக்குது, வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பூண்டெல்லாம் இந்த மாதிரி நம்ம நல்லா உளுத்துட்டு அதில் இருக்க வேஸ்டெல்லாம் எடுத்துடலாம். ஏதாவது 1-2 சொத்தையாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பூண்டு வந்து கெடாத இருக்கும், ரொம்ப நாள் நல்லாவே வருங்க. இந்த மாதிரி வைக்கிறதோட இந்த மாதிரி உளுத்து நீங்கள் வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நாள் நல்லாவே வரும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இந்த தோலையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, செடிகளுக்கு உரமாக போடலாம். அது மட்டும் இல்லாத கொசு வராத இருக்கிறதுக்கு சாம்பிராணியோட இதை கொஞ்சம் போட்டு நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா கொசுவும் வராத தவிர்க்கலாங்க. அதுக்கு இந்த பூண்டு தூளை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், குக்கிங், கிராஃப்ட் இப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அது ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக போய் அதை விசிட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.